Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோரின் எண்ணிக்கை 72ஆக உயர்ந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 74ஆக அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக அருண், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 74ஆக உயர்ந்திருக்கிறது. பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த கண்ணன், வயது 72 என்பவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மோகன் என்பவர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார். தொடர்ந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளச்சாராயம் மரணம் தொடர்பாக கருணாபுரத்தில் ஏற்கனவே மரண ஓலம் தினந்தோறும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. மரண ஓலத்தில் இருந்து அந்த மக்கள் மீளாத துயரத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கை 74ஆக உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், மாதவச்சேரி, அதே போல சேஷசமுத்திரம், கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய 170க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் என பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக அரசு அனைவருக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தும் கூட முறையாக இன்னும் நிவாரணம் சென்றடையவில்லை என்றும், அதே போன்று பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் தருவதாக அறிவித்து அந்த நிவாரணத் தொகையும் சென்றடையவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்து வீட்டுக்கு அனுப்பியதாக கூறப்பட்டவர்கள் பல்வேறு உடல்நிலை பாதிப்புகளோடு வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு துயரத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த கள்ளச்சாராயத்தினுடைய மரணம் என்பது 74ஆக உயர்ந்திருக்கிறது. பாண்டிச்சேரியில் சிகிச்சை பெற்று வந்த 72 வயது மதிக்கத்தக்க கண்ணன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலேயே மோகன் என்பவர் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.